வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பேப்பர் லீக்கை தடுக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் புதிய பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே. லோக்சபாவில் பில்லு பாஸ் ஆயிடுச்சு, ராஜ்யசபாவில் பாஸ் ஆயிடுச்சு. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. உடனடியாக பிரசிடென்ட் அந்த பில்லுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? பில்லு ஆக்டாக மாறிடுச்சு. இனி கொஸ்டின் பேப்பர் லீக்கில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்களோ 10 கோடி ரூபாய் அபராதம், 10 வருட சிறை தண்டனை. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டுங்க. மத்திய அரசாங்கத்திற்கு பாராட்டுகள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? முடிந்த 2025-2026 நிதியாண்டில் புதிய முதலீடுகளை ஈர்த்த மாநிலங்கள் எது எது, எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளவு நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பட்டியல். அதில் தமிழ்நாடு 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. தமிழ்நாடு, ராஜஸ்தான், ஒடிசா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்லாம் முந்தி இருக்கு. தொடர்ந்து 3வது வருடமாக மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸில் நீடிக்குது. 2வது பிளேஸ் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு 10வது பிளேஸ். இந்த திராவிட கட்சிகள் எப்போ பார்த்தாலும் வட மாநிலங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாடெல்லாம் வளர்ந்த மாநிலம், அவங்கள கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பில்டப் கொடுப்பாங்க. ஆனால் இதே வேகத்தில் தமிழ்நாடு நகர்ந்துச்சுன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் இவங்க மட்டம் தட்டக்கூடிய வட மாநிலங்கள் இருக்கும். தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும். அதனால வேக்கப் கால் தமிழ்நாடுக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்டில் தான் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரவே இல்லை. புதிய டிவிகே கவர்மெண்ட்டாவது நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வர நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது தயாநிதி மாறனுக்கு ஆந்திராவுடைய எம்பி பாராளுமன்றத்தில் பதிலடி கொடுத்தாருல, அதுதான் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பேன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் இருந்த பல இண்டஸ்ட்ரீஸு தமிழ்நாட்டிலிருந்து விலகி ஆந்திர பிரதேசத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஆந்திராவுடைய எம்பி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பதிலடி கொடுத்தாரு. அதனால் திராவிட கட்சிகள் மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய எந்த ஸ்கீமாக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு இல்லாமல் நல்ல ஸ்கீம்ஸை வெல்கம் பண்ணணும் டிவிகே கவர்மெண்ட்டு. அப்போ தான் புதிய புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும். இது 2. 3வது, நியூஸ் தமிழ் 24x7 ஒரு ரிப்போர்ட்டை, டிஎன்பிஜேபியை பற்றி ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே தமிழக பாஜகவில் தேர்தல் நிதியை யார் ஹேண்டில் பண்ணுவானா? எஸ்ஆர் சேகர் அவர்களும் கேசவ விநாயகம் அவர்களும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் கேசவ விநாயகம் பாஜகவிலிருந்து இப்போது ஆர்எஸ்எஸ் பணிக்கு திரும்பிட்டார். அதனால இந்த முறை தேர்தல் நிதி விவகாரம் எஸ்ஆர் சேகர் மற்றும் சக்கரவர்த்தி அவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. சக்கரவர்த்தி அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைமையுடைய ஒப்புதலோட தேர்தல் நிதி விவகாரத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்த 2 எழுத்து முக்கிய தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு சக்கரவர்த்தி. தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட்சி மேலிடம் கொடுக்கப்பட்ட அந்த நிதியில் அது எப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு துண்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் நடந்த மாதிரி தெரிய வந்திருக்கு கட்சி மேலிடத்துக்கு. அதனால் கட்சி மேலிடம் நயினார், எஸ்ஆர் சேகர், சக்கரவர்த்தி இவங்களெல்லாம் டெல்லிக்கு கூப்பிட்டு கணக்கு வழக்கு கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்த கணக்கு வழக்கில் டெல்லி மேலிடம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்த 2 எழுத்து கொண்ட முக்கிய தலைவர்கிட்ட கணக்கு கேட்கும்போது அவர் டெல்லிக்கு முதல்ல வரவே இல்லையா, சாக்கு போக்கு சொல்கிறாராம். அதனால் பியூஷ் கோயல் அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு வந்த 2 எழுத்து முக்கிய தலைவரை கடுமையாக திட்டியிருக்காரு. ஒழுங்கா கணக்கு வழக்கு கொடுக்குறீங்களா இல்லை நடவடிக்கை எடுக்கவா அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டியிருக்காராம் பியூஷ் கோயல் அப்படின்னு இப்போது நியூஸ் தமிழ் 24x7 சேனல் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது கன்ஃபியூஷன் தான் வருது. யாராக இருக்கும்? அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்த 2 எழுத்து பெயர் கொண்ட முக்கிய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாராக இருக்கும்? கிடைக்கவே மாட்டேதே, வரவே மாட்டேதே மைண்டுக்கு. உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிப்போர்ட்டுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா, என்ன திராவிட ஜனதா கும்பலே இந்த நாத்தம் நாறுது, கட்சி மேலிடம் கொடுத்த நிதி முறையாக பயன்படுத்தப்படலை, ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, அந்த அளவுக்கு டெல்லி மேலிடத்துக்கு இது தெரிஞ்சிருக்கு. தமிழக பாஜகக்குள்ள இவ்வளவு பெரிய கரப்ஷனா? நீங்கள் 24 மணி நேரமும் எங்களுடைய அண்ணன் அண்ணாமலையையும் எங்களுடைய இயக்கம் பி த லீடர்ஸ் இயக்கத்தையும் ஏதாவது குறை சொல்லிக்கிறீங்க. இவ்வளோ பெரிய முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்சிட்டு நீங்கள் அண்ணாமலை இயக்கத்தை குறை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.